ஜெய்பீம் புதிய புரட்சி கழகத்தின் சகோதரர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தலைமையிலே இயங்குகின்ற புதிய புரட்சி கழகம் திமுக, காங்கிரஸ், விசிகே ஏனைய கட்சிகள் அங்க வகிக்கின்ற கூட்டணியில் புதிய புரட்சி கழகம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தலைவர் ஸ்டாலினுடைய தலைமையிலே இயங்குகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்டுகின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் புதிய புரட்சி கழகம் வாழ்த்துக்களை சொல்லுகிறது. இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் திமுக கூட்டணியில ஆதரவை தந்து இன்றைக்கு நம்முடைய திமுக வேட்பாளர்களை வெற்றி பெறும் செய்கின்ற இடத்தில் புதிய புரட்சி கழகத்துடைய நிர்வாகிகள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை கூட்டணியில் வருவதற்கு எங்களுக்காக சிரமம் எடுத்து எங்களுக்காக அக்கறை காட்டிய ஒரு மகத்தான நம்முடைய திமுகவின் முக்கிய பெரும் தலைவர் RS பாரதி அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்களுக்காக அண்ணன் நம்முடைய RS பாரதி ஆண்ட எங்களை பத்தி எடுத்து சொல்லி எங்களை அங்க கொண்டு செல்கின்ற மிக பெரும் பணியாற்றிய அண்ணன் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் எங்களுடன் இருந்தால் நாங்கள் எதையும் வெல்லுவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஊக்கத்தை அளித்த நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சுந்தர் அவர்கள் எங்களை அறிமுகம் செய்தார்கள். உண்மையாகவே இவர்கள்லாம் புதிய புரட்சி கழகம் நன்றியோடு இருக்கும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இப்படியாப்பட்ட தலைவர்கள்லாம் எங்களை இன்றைக்கு இந்த கூட்டணியை இணைப்பதற்கு ஒரு பாலமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களை என்றைக்கும் புதிய புரட்சி கழகம் நன்றியோடு அவர்களுக்கு நன்றியை சொல்லும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை அண்ணன் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த விதமாக இன்றைக்கு இவர்களெல்லாம் நிற்கின்ற சட்டமன்ற தொகுதியில தன்னிச்சையாக புதிய புரட்சி கழகத்துடைய நிர்வாகிகள் இன்றைக்கு பலத்தோடு இன்றைக்கு வெல்ல வேண்டும், இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியா போன்ற சூழ்நிலையில் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் இன்றைக்கு மற்ற கட்சிகளை காட்டிலும் புதிய புரட்சி கழகம் நம்முடன் வந்தது பெருமை என்று சொல்லுகின்ற வேட்பாளர்கள் ஏராளம் அப்படி உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுக்க புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பில் இருக்கின்றவர்கள், ஒன்றிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள், கிளை பொறுப்பில் இருக்கின்றவர்கள், நகர பொறுப்பில் இருக்கின்றவர்கள், வட்ட பொறுப்பில் இருக்கின்றவர்கள், இன்றைக்கு அந்த கூட்டணி திமுக கூட்டணி நம்முடைய அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் நினைத்தார்களோ சிந்தித்தார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய புரட்சி கழகத்தை ஆரம்பித்து அதன் மூலியமாக இன்றைக்கு பூவை மூர்த்தியுடைய சிந்தனை அடிப்படையில் இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டணிக்கு இன்றைக்கு நம்ம ஆதரவை தந்திருக்கின்றோம். இந்த ஆதரவு இந்த மக்களுக்கான ஆதரவு, தமிழ்நாட்டை மீட்டெடுக்கின்ற ஆதரவு. அதற்காகத்தான் புதிய புரட்சி கழகம் இன்றைக்கு திமுகவை ஆதரித்திருக்கின்றோம். இந்த ஆதரித்திருக்கின்ற புதிய புரட்சி கழகம் உண்மையாகவே தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டணிக்காக பாடுபடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும். முத்தமிழ் கலைஞருடைய மகன் அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்துவிட வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். புதிய புரட்சி கழகம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திட வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தலைவர்களாக புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்றவர்கள் மாற வேண்டும். நம்மை பார்த்து அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற வகையில உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜெய்பீம்.